ஃபாத்திமா என்ற பெயரை சொன்னவுடன் நம்முடைய பெண்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தாழ்ந்து விட வேண்டும். அவ்வளவு பெரிய கற்புக்கரசி. அவர்களை போன்று கணவனுக்கு மரியாதை செய்வது, அவர்களை போன்று கணவனுக்கு கட்டுப்படுவது, அவர்களை போன்று கணவனுக்கு தூய்மையாக வாழ்வது இந்த உலகத்தில் அந்த சிறந்த பெண்களை தவிர யாராலும் முடியாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மரணத்திற்கு பிறகு கூட தன்னுடைய ஜனாசாவை இந்த முஸ்லிம்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக எல்லாருடைய ஜனாசாக்களும் மேலே போர்வை போற்றப்படாமல், அந்த மேலே அந்த கூடு வைக்கப்படாமல் தான் எடுத்து போகப்பட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சஹாபிய பெண்ணிடத்தில் ஆலோசனை கேட்டார்கள், இதற்கு வேறு ஏதாவது வழி இருக்கிறதா? இப்படிப்பட்ட நிலையில் கூட உடலை யாரும் பார்த்துவிடக் கூடாது, உடலுடைய வாகை கூட அதனால் மேலே ஒன்று போற்றப்பட வேண்டும் என்று, தன்னுடைய ஜனாசா இப்படித்தான் போற்றப்பட்டு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று அறிவுரை செய்தவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹு அக்பர்.